வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமியை பற்றி பார்க்கலாமா? மகாலட்சுமி எங்கே இருக்காங்க? இங்கே தான் இருக்காங்க. அதாவது நீங்கள் தான் மகாலட்சுமி. மகாலட்சுமி மாதிரி உங்களை நீங்களே நினச்சிக்குங்க. அதாவது நமக்கு செல்வம் பெருகணும், நம்ம செல்வ செழிப்போடு இருக்கணும்னா நம்ம அதுக்கு தயாராக இருக்கணும். அதாவது உங்களை நீங்கள் மகாலட்சுமியாக பாவிச்சிங்கன்னா தான் மகாலட்சுமி உங்ககிட்ட வருவாங்க. தத்துவமசியோட பொருள் என்ன தெரியுமா? நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதாகவே ஆகிறாய். அதாவது உங்களை நீங்கள் மகாலட்சுமியாக பாவிச்சிங்கன்னா தான் மகாலட்சுமி உங்ககிட்ட வருவாங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் நல்ல அதிகாலையில் நல்ல குளிர்ந்த நீரில் நறுமண வாசனை குளியல் பவுடர் வச்சு நல்லா நீராடி, அதாவது மகாலட்சுமி எப்படி அபிஷேகம் பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா நீராடி, நல்ல ஆடை அணிஞ்சு, நல்ல ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு, அதாவது கோயிலில் மகாலட்சுமி விக்கிரகத்தை பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அது மாதிரி நல்ல மலர்கள்லாம் சூட்டிக்கிட்டு நல்ல ஒரு தெய்வீக கலையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறப்ப உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மகாலட்சுமி உங்கள்கிட்ட எப்பயும் குடியிருப்பாங்க. அதை விடுத்து காலையில் கசங்கின ஆடை, வருத்தமான எண்ணம், கலைந்த கூந்தல், ஒரு அழுத மாதிரி ஒரு கண், இந்த மாதிரி இருந்துட்டு நான் என்ன எப்போவும் இப்படியே இருக்கேன், எனக்கிட்ட பணமே தங்க மாட்டேங்குது, இப்படி வறுமையாகவே இருந்து போயிடுவனோ அப்படி இப்படின்னு புலம்புனீங்கன்னா மகாலட்சுமி உங்கள் கிட்ட கூட வரமாட்டாங்க. அதனால் இதை நீங்கள் பழக்கப்படுத்தி பாருங்கள். உங்களை நீங்கள் மகாலட்சுமியாக பாவிச்சு நல்லா அதிகாலையில் எழுந்திரிச்சு மகாலட்சுமி மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே நினச்சிக்கிட்டு நெய் விளக்கேற்றி கனகதாரா சோஸ்திரம் சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். போக போக உங்கள்கிட்டயே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். உங்களை பார்க்குறவங்க அப்பப்போ அப்பா உங்களை பார்த்தா மகாலட்சுமியை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறத அவங்க காதலே கேட்பீங்க. என்ன, எங்கே செஞ்சு பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.